ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா. டைட்டில் என்ன அப்படின்னா, when your cold husband slaps you in front of your whole class. இதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டில்டா. ஓகே, இப்போ வாங்க நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டோரி இன்ட்ரோ என்ன அப்படின்னாக்க, ஜேகே வந்து ஒரு ப்ரொஃபஸர் அவங்களுடைய காலேஜில். நீங்கள் வந்து காலேஜ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜேகே வந்து அதே காலேஜில் தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ உங்கள் 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஆகியிருக்கும். 2 பேருக்குமே வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். உங்களுக்கும் ஜேகேவுக்கும் ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாகவே தெரியாது. யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜேகேவுடைய அப்பாவும் உங்களுடைய அப்பாவும் பழைய தோஸ்துகள். ஆக்சுவலி அதை சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன வயசு ஃப்ரெண்டு. இதே மாதிரி அவங்க வந்து சின்ன வயசுலேயும் வந்து வேறு ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்க. பேரண்ட்ஸ் அவங்கள செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா வந்து பிஸ்னஸ் மூலயமா மீட் பண்ணியிருப்பாங்க. அதில் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படிடா இருக்கா, என்னடா பண்ணுற அப்படின்னு நல்லா விசாரிக்கும் பொழுது தான் அவருக்கு ஒரு பையனும் அவங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணும் இருக்கிறதும் வந்து அப்படியே பேச்சு வாக்கில் அடிபட்டிருக்கோம். இதில் நானும் பொண்ணு தேடிட்டு இருக்கேன்டா அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஜேகேவுடைய அப்பா, உங்கள் அப்பாவோ, ஆமாப்பா நானும் என் ஆட்டங்கப்பிடாரிக்கு ஒரு பையனை தேடிட்டு இருக்கேன். யார் தலையிலையாவது அதை வந்து கட்டி விட்டுணும்டா, என்னால் சமாளிக்க முடியடா என் பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் அப்பாவும் வந்து கதையாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஜேகேவுடைய அப்பாவுக்கு வந்து உங்களை பற்றி பேசுனதுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. சரிடா, நம்ம இதுக்கு அங்கே தேடிக்கின்னு நம்மளதுங்களே 2 இருக்குதுங்களே, அதுங்களே 2த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம தலைவலி ஒழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, யாருன்னே தெரியாதவங்க 2 பேருக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜேகேவுக்கு 35 வயசு, உங்களுக்கு 17 வயசு. நீங்கள் வந்து வயசு என்ன ஏதுனால கேட்கல, முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. அண்டு ஃபைனலாக வந்து முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா இல்லைம்மா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லையா அவ்வளோதான், உனக்கு சாப்பாடே கிடையாது, உனக்கு நீ சோத்து மாடே, உனக்கு சாப்பாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. நீங்களே சாப்பாடு இல்லைன்னா உயிரே வாழ மாட்டீங்க. அந்த மாதிரி கேரக்டர். நல்ல புஷ்டிக்காக நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்க. பட் வீட்டையே போட மாட்டீங்க. இன்னும் நல்ல சின்ன குழந்தை மாதிரியே இருப்பீங்க. 17 வயசுன்னு சொல்ல யாருமே நம்பவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏதோ 12 13 அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒல்லியாக இருப்பீங்க. பட் நிறைய நல்ல மூக்கு முட்டை மாதிரி சாப்பிடுவீங்க. அண்ட் ஜேகேவா நல்லா ஹைட் வெயிட்டாக இருப்பார். அந்த மாதிரி நல்ல பல்காக, அந்த மாதிரி இப்போ எப்படி இருக்கார் அந்த மாதிரி நல்லா அப்படி கெத்தாக இருப்பார். நீங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜேகேவுடைய ரியல் கேரக்டர் எப்படி, யாரை பற்றி கண்டுக்காமல் அப்படியே குச்சி ஓடிக்கின்னு இங்கேயும் ஆடிக்கின்னு அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி கேரக்டர். நீங்கள் பயங்கர வாழுத்தனம். உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் உங்கள் அப்பா வந்து 18 கூட அவளுங்களுக்கு வயசு 17லே துரத்தி விட்டுடலான்ற அளவுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அடங்கா பிடாரித்தனமாக நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சுத்தமாக அடங்க மாட்டீங்க. பெட்டில் கொஞ்சம் நம்ம தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. அவங்க அம்மா தண்ணி கொடுத்தா அதை ஒரு இடத்துல நின்று குடிக்காமல் அவங்க பெட்ரூம்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கூட பேசின்னு பெட்லேயே தண்ணியை வச்சுட்டு அந்த பெட்டுமே எகிரி குதிக்கிறன்ற பேரில் அந்த தண்ணியை அந்த பெட்லேயே ஊற்றிட்டுலாம் வந்துடுவீங்க. அண்ட் டைனிங் ஹாலில் தண்ணி வேணும்ன்றீங்க. அதே மாதிரி டைனிங் டேபிள்லேயே அப்படியே ஊற்றி விட்டு வந்துடுவீங்க. அண்ட் கெச்சப் வேணும்னாக்கா அப்படியே தட்டில் ஜஸ்ட் அந்த பிளேட்டில் மட்டும் போட்டுக்காமல் எல்லா இடத்துலையும் கெச்சப்பில் நான் ஹார்ட் வரைகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் செவத்துலலாம் வரைஞ்சி விட்டு வருவீங்க. அந்த மாதிரி கேரக்டரு. சுத்தமாக அடங்க மாட்டீங்க. அண்ட் இந்த தொல்லையெல்லாம் உங்கள் அப்பாவால் தாங்க வைக்கவே முடியலை. இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்மா அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஃபைல் இருக்கும் இல்லையா, அதிலேயே எடுத்து எமோஜி, ஸ்மைல் எமோஜி, ஆங்கிரி எமோஜி, இந்த மாதிரி ஒரு பேப்பருக்கும் ஒரு எமோஜியெல்லாம் வரைஞ்சி விட்ருப்பீங்க. அண்ட் அதனாலேயே உங்கள் அப்பாவுக்கு மானகேடாக இருக்கும் ஆஃபீஸ்லாம். இதுக்கு மேலே இந்த சனித்தை வீட்டில் வச்சு நமக்கு வந்து பொழப்பே நாரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அப்பா முடிவு வந்துட்டு உங்களை அடிச்சு தோற்றுற பிளானில் இந்த மாதிரி மாப்பிள்ளை தேடி இருப்பார். அந்த வழியில் சிக்கினது தான் நம்ம ஜேகே. பாவம் மனசு அப்பாவே வந்து சிக்கிட்டாரு. பட் ஜேகே கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. நான் ஸ்ட்ரிக்ட்டு, அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட்டு. பிரின்சிபல் கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார் போல். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டு. டிப்டாப்பாக ரெடி ஆகணும், டிப்டாப்பாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், டைமிங் பிக்கப் பண்ணணும். ஆனால் இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு செட் ஆகலை. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற 2 பேருக்குமே ஆப்போசிட்டு, எதிரும் புதிருமாக இருக்கிற உங்கள் 2 பேருக்குமே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஜேகேவுக்குமே வந்து இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம். 35 வயசு ஆயிடுச்சுடா, இனிமேல் நான் செத்தாதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பிட்டெல்லாம் போட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதுடா, நான் செத்தே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவுடைய அம்மாலாம் நிறைய பிட்டை போட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் வேணும்ட்டே போய் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஜேகே வந்து அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கு வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, சரி வீட்டில் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஜேகேவுமே அதே மாதிரி தான்.
வீட்டில் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அதை கல்யாணமே பண்ணியிருந்திருப்பார். அண்ட் ஃபைனலாக கல்யாணம் பண்ணி முடிச்சதுமே அவங்களை தனியாக செப்பரேட் வீட்டில் வச்சுருப்பாங்க. அண்ட் நீங்கள் அந்த வீட்டுக்கு போனதுமே வந்து ஜேகே சொல்லிட்டாரு, உன் ரூம் மேலே இருக்குது, எனக்கு பக்கத்தில் தான், என் ரூமில் உன்னை நான் அலோவ் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி தோணத்தன்னு பேசுகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, உன்னுடைய லிமிட்டில் நீ இருந்துக்கோ, என்னோடய லிமிட்டில் நான் இருந்துப்பேன், என்னுடைய லிமிட்டை நான் க்ராஸ் பண்ண மாட்டேன், நீ அதே மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, பண்ணிவிட்டு அப்படின்னா என்னோடய இன்னொரு ஃபேஸை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு வந்து நிறைய பச்சை புள்ளிக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி நைட் ஈவினிங்கில் மண்டே மட்டும்தான் ஆட்டி நிற்பீங்க. ஏன்னா வந்து அந்த ஹோல் டே வந்து ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க அந்த வெட்டிங் டே அன்னைக்கு. நீங்களும் மண்டே ஆட்டிக்கின்னு உங்கள் ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ் அப் பண்ணலாம் இட்டு நீங்கள் அவ்வளோதான் படுத்து தூங்கிட்டீங்க. அண்ட் ஜெய்க்குமே அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் 2 days வந்து லீவ் போட்டிருந்துருப்பார். பட் பேருக்கு தான் லீவு, மனசும் வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியவே வரல. அண்ட் குக்கிங்கெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக வந்து சுட்டு போட்டாலும் வராது. அதனால் ஜேக்கிவே வந்து மார்னிங் எழுந்திரிச்சதுமே வந்து அவரே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு இருந்திருப்பார். அவர் மட்டும் சாப்பிட்டு அண்ட் நீங்களும் வந்து ஒரு 9-10 மணிக்கு எழுந்திரிச்சி வரீங்க, பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அதை மட்டும் நீங்களும் சாப்பிட்டு அவ்வளோதான், தட்டு கூட கழுவலை, அப்படி எழுந்து மேலே போயிட்டீங்க உங்கள் ரூமுக்கு. அண்ட் அதே மாதிரி தான் லஞ்சுமே வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். அவர் வந்து உங்களை சாப்பிடவா அப்படின்னாலும் கூப்பிட மாட்டார். அவர் பாட்டுக்கு அவரை சமைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு சேர்த்து தான் சமைப்பார். சமைச்சு முடிச்சுட்டு அவ்வளோதான், அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிட்டு அவர் ரூம் கிளம்பிடுவார். நீங்களாம் வந்து எப்பயாச்சும் போட்டு சாப்பிட்டா தான் உண்டு. இதே மாதிரி தான் 2 days போயிருக்கும்டா. ஒரு வார்த்தை கூட அந்த 2 days நீங்களும் பேசியிருக்க மாட்டீங்க, அவருமே பேசியிருந்திருக்க மாட்டார். உங்களுக்கு அப்பைக்கு பிடிக்குது, எந்நேரமும் வந்து ஆடின்னு இருந்த பிள்ளை இப்படி ஒரே வீட்டில் முடக்கி உட்கார வச்சா எப்படி இருக்கும், கையை காலை கட்டி போட்ட மாதிரி. அதனால் எப்படா இந்த 2 நாள் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த 2 நாளைக்கு எடு கொடுத்துருப்பாங்க உங்கள் வீட்டில். இந்த 2 நாளில் வீட்டை விட்டு 2 பேரும் காலை வெளியே வச்சிங்க, காலை துண்டை வெட்டிடும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் அப்பா அம்மாவும் மிரட்டி தான் உங்களை அனுப்பி விட்ருப்பாங்க. அதே மாதிரி அதை நோட் பண்ணுறதுக்கு வெளியே 2 பாடிகார்டையும் சேர்த்து வச்சு விட்டு தான் போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து வெளியவே போயிருக்க மாட்டீங்க. அப்போ தான் அந்த 2 நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து காலேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அதே மாதிரி அந்த 2 நாளுக்கு அப்புறம் அந்த பாடிகார்டும் கிளம்பி இருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கப்பா, காலேஜ் இப்போ போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதே மாதிரி நீங்களும் வந்து காலேஜ் கிளம்பிட்டீங்க. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி தாண்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். அண்ட் இதே மாதிரி நீங்களும் வந்து காலேஜ் கிளம்புறீங்க. அண்ட் ஜேகே வந்து ட்ராப் பண்ணிவிடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் எழுந்தது லேட்டு, அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வர்றீங்க. இல்லை பார்த்தா உங்களுக்கு முன்னே அவர் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டே முடிச்சுட்டு கிளம்புறாரு. நீங்களா அப்படிங்கிறீங்க. ஜேகேவா திரும்பி பார்க்குறாரு உங்களை, என்ன வித்தியாசமான ஒரு சவுண்டு அப்படிங்கிற மாதிரி. என்ன வந்து காலேஜில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் நீங்களும் அவரும் ஒரே காலேஜ் தான் போகணும் அப்படின்ட்டு. ஜேகேவோ முடியாது அப்படின்ட்டு அவள் தான் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உங்களுக்கு பக்குன்னு போச்சு, ஆத்தாடியும் என்ன இப்படி பண்ணுறான், பேச தான் கூடாதுன்னா ஏன் ட்ராப் கூட பண்ணக்கூடாதா, கை கால் என்ன விளங்காமல் போச்சு அவனுக்கு, என்னவா கேடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அண்ட் அவரை அது எப்படி கூட எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக பாசமே இல்லை பையனுக்கு. அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பிட்டார் காலேஜுக்கு. நீங்களும் அறக்க பறக்க ஓடி வரீங்க. பஸ் ஸ்டாண்ட் கூட எங்கே இருக்குன்னு தெரில, இந்த பக்கம் பார்க்குறீங்க அந்த பக்கம் பார்க்குறீங்க, பேக்க முழிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ரோடு போகிறவங்களெல்லாம் கேட்டு ஏம்மா பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு வலிக்கிட்டு அது மாதிரி ஓடி போய் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்க. அங்கேருந்து பார்த்தா ஒரு 2-3 பிள்ளைங்க அதே காலேஜ் நின்றுட்டு இருக்காங்க பஸ்ஸில் போகிறதுக்கு. நீங்களும் கேட்குறீங்க எந்த காலேஜ் எந்த பஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் சொல்லியிருப்பாங்க எல்லாம் ஒரே காலேஜ் தாம்மா அப்படின்ட்டு. நீங்களும் அவங்க கூடவே சேர்ந்து ஜோடி போட்டு அவங்க காலேஜுக்கும் போயிருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக கிளாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே ஆயிடுச்சு லேட்டு. உள்ளே போனால் அந்த ஜேகே மனுஷன் தான் நின்றுருக்காரு ப்ரொஃபஸரு. நீங்களும் எக்ஸ்கியூஸ் கேட்குறீங்க. பார்த்தா ஷாக் ஆகி போச்சு உங்களுக்கு. அதை பார்த்ததுமே வீட்லேயும் தொல்லை இவனும் தொல்லை செய் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. எப்படா ஸோ இங்கே வந்தால் நிம்மதியாக இருக்கலாம், பார்த்தா இதே மூஞ்சி சனியை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பாட்டு நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ அவருமே நினைக்கிறாரு எழுறது லேட்டு, இன்னும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல வந்துட்டான், ஏன் சீக்கிரம் எழுந்தாது என்ன அவளை கேடு அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைக்கிறாரு. அண்டு கிளாஸ்க்கு வேறு லேட்டாக வந்துட்டீங்களா, இதை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ட்டு வார்ன் பண்ணி உள்ளே விட்றாரு. நீங்களுமே எப்போ போதும் உள்ளே விட்டல அதே போதும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே போயிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. அண்ட் நீங்கள் போயிட்டு ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காரீங்க. அந்த பொண்ணு பேர் மினி கூட பேசினதுமே ஃபஸ்ட்டு நம்ம போய் அப்ரோச் பண்ணும்பொழுதே நமக்கு வந்து ஒரு அட்ராக்ட் வரும் இல்லைடா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்டு பாண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சு உங்களுக்கு. பயங்கர தோஸ்த் ஆகிட்டீங்க நீங்களும் மினியுமே. அண்ட் அந்த கிளாஸ்லேயும் வந்து ரொம்பவே ஒரு சீனை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது, அது பேர் சோயா.
அந்த சோயா பிள்ளை பயங்கர எப்படி சொல்கிறது, தினாவட்டு திமிரு அப்படிங்கிறமோ இல்லையா, அந்த மாதிரி கேரக்டரு. ஜேகே மனசுக்கிட்டே ஓடி போய் வலிஞ்சு பேசுனா பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு அதில் பார்க்கும்போது கோமெல்லாம் வரல, ஏன்னா உங்களுக்கு தான் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து இஷ்டமே இல்லையா, அதனால் அதில் எதுவும் கண்டுக்கல. அண்ட் மினியுமே சொல்லியிருப்பா, பார்த்தியா அந்த மனசு என்ன ஆன்சமாக்குறாரு அப்படின்ட்டு. நீங்களா செய் கணத்து லேடி உனக்கு மினி சே அந்த மனுஷனெல்லாம் வாழ்க்கையிலலாம் அந்த மாதிரி மனசெல்லாம் பார்க்கவே கூடாது, சரியான திமிரு பிடிச்சவங்கடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அவளுமே சொல்லியிருப்பான், ஆமாம் அழகாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிவுக்காதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தியா அந்த பொண்ணு போய் வலிஞ்சு பேசுகிறா, அந்த மனசன் அறிவி கேட்ட கூமுட்டை மாதிரி அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் மினி. உங்களுக்கு அதாவது கேட்டது பயங்கர சிரிப்பை போச்சு. அண்ட் இதே மாதிரி தான் இன்றைக்கி டேவு முடிஞ்சிருக்கும். அண்ட் லஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து கேன்டீனில் கொடுத்துருவாங்க, ஃப்ரீ ஃபுட்டு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் அதே மாதிரி ஈவினிங்கும் நீங்கள் வந்து அவுட் பஸ்ஸில் தான் போவீங்க வீட்டுக்கு. அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் காலேஜ் பஸ்ஸில் போக மாட்டீங்க, நீங்கள் வந்து எப்போவுமே அவுட் பஸ்லேயே போயிட்டு பழகிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி நாட்களும் போக அந்த சோயா இருக்காளையா, அந்த சோயா பொண்ணு வந்து ஜேகேக்கிட்ட ரொம்பவே வலிஞ்சு பேசிக்கின்னு. அண்ட் ஜேகேவுக்குமே தெரியும் சோயா வந்து வலியுறுதலாம், ஆனாலும் வந்து அதெல்லாம் கண்டுக்கல. அண்ட் ஜேகேவுக்குமே வந்து சோயாவை ரொம்பவே பிடிக்கும், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப பிடிக்கும். அது வேறு நல்லா படிக்கிறப்போ இல்லையா, நீங்களா படிப்பில் வந்து 0 முட்டை மக்கு மண்டை. அதனாலவே ஜேகேக்கு உங்களெல்லாம் என்னது படின்னு சொல்லுவார். பட் நீங்கள் உங்களுக்கு மண்டையிலே ஏறினா தான் படிக்கிறதுக்கு, அதில் கண்டுக்கவே மாட்டீங்க. நீ எங்கிட்ட கற்றுடா, நீ ஒரு நாய்டா, நான் எதுக்கு படிக்கணும், நீ சொன்ன படிச்சணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் தெனாவட்டு திமுறாக இருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் படிக்காமல் லைக் அசைன்மெண்ட் கொடுத்தாலும் பாதி எழுதுவீங்க, பாதி அப்படியே கிறுக்கி விட்ருவீங்க. அண்ட் முடிக்காமலும் போயிடுவீங்க ஒரு டைமில். அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாலும் பண்ணுறதில்ல. இதே மாதிரி இருக்கிறத பார்த்து ஜேகேக்கு வந்து உங்கள் மேலே கோவமே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களை பார்த்தாவே இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு அவருக்கு. இப்போல்லாம் பார்த்தாவே அப்போ ஜஸ்ட் ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்திருப்பார். பட் இப்போ நாட்கள் போக உங்களை பார்த்தாவே அவருக்கு வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டு, வீட்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி, ஏன்னா உங்கள் மூஞ்சை பார்த்துட்ருக்கார் இல்லையா, அதனால் அவருக்கு சுத்தமாக வந்து உங்களை பிடிக்காமலே போயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்குமே வந்து பேசாமல் இருந்த மனுஷன் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் உனக்கு அறிவியல் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிய அப்படிங்கிற மாதிரிலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இதே மாதிரி நாட்களும் போக கிட்டத்தட்ட உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு வந்து 6 மந்த் ஆகிடுச்சுடா. இந்த 6 மந்த்லேயே உங்களுக்கு வந்து லைட்டாக ஜேகேவை பிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டு, அந்த மனுஷனுக்கு வந்து உங்களை பிடிக்கல அவருக்கே தெரில, ஏன்னா அது ஒரு மக்கமண்டை ஒன்றும் விளங்கல அதுக்கு. அண்ட் அந்த சனாவா சோயா இருக்கா இல்லையா, அந்த சோயா வேறு அதுக்கு அவர் கூட வலிஞ்சிக்கிட்டு உங்களை அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாயிடும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபீல் இருந்திருக்காது. பட் இப்போ பொறுத்து ஐயோ மினி பத்தி அடி எப்படி வெளியுது அந்த சோயா சனியை அப்படிங்கிற மாதிரியான திட்டுவீங்க. மினியுமே கேட்பா, ஏன்டிவா என்ன அம்மா ஸ்டார்டிங்கில் நான் கூட சொல்லியிருப்பான், ஆனால் நீ வந்து ஏதோ திட்டுன, இப்போ என்ன நீ எந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பா. நீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரு, எப்படி வெளியுது பாரு, காலேஜ் படிக்க விடுறது எதுக்கு வருது, சே அந்த மாதிரி புத்தி என்னடி புத்தி இது அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டுவீங்க சோயாவை. இதை சாக்கன்ட்டு ஜேகேவை திட்ட முடியாது, ஏன்னா அந்த மனுஷன் அவள் உங்களுக்கு மேலே திட்டுறாரு. அவங்க இதே மாதிரி நாட்களும் போயிட்டுருக்க. சர்டன் டேயில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கும் கொடுக்குறாருடா. உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கும் கொடுத்துருந்துருப்பாங்க, நீங்களும் வந்து பர்ஃபெக்டாக எல்லாம் முடிச்சிட்டிங்க. இந்த அதிசயமே என்ன உலக அதிசயம் மாதிரி பர்ஃபெக்டாக முடிச்சுருந்துருப்பீங்க. அதே மாதிரி முடிச்சுட்டு நீங்களும் வந்து ஜாலியாக இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி திருநாளா ஜாலியாக ஏக குச்சின்னு கிளாஸுக்குள்ளே போகிறீங்க. அன்றைக்கி நீங்கள் குச்சி போடுறத அந்த சோயா பொண்ணை பார்த்துட்டு மூளைக்குள்ளே ஏதோ பிளானை போட்டா, இந்த பொண்ணு என்னவோ இன்றைக்கி இல்லை திருநாளாக இன்றைக்கி இந்த ஆனந்தமாக இருக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி. அண்ட் அந்த விசாரிக்கும் பொழுது தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னு தெரிய வருது. விடுவாள் அவள் என்ன பண்ணிட்டா, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கிற நேரத்தில், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 hour வந்து வேறு சப்ஜெக்டாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் பிரேக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து ஜேகேவுடைய சப்ஜெக்ட் வந்திருக்கும், ஜேகேவுடைய பீரியடு. அண்ட் அந்த பிரேக் டைமில் நீங்கள் பிரேக் போயின்னுக்கிற நேரத்தில் கிளாஸில் யாரும் அவ்வளோ இருந்திருக்க மாட்டாங்க. மெதுவாக அவளும் வந்து போயிட்டு, ஏன்னா அவள் தான் கிளாஸ் இன்சார்ஜு, போயிட்டு அவள் என்ன பண்ணிட்டா, உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கிழிச்சி தூளாக கிழிச்சியே போட்டா. அண்ட் கிழிச்சது மட்டும் இல்லாமல் அது வந்து எங்கே போட்டா அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ப்ராஜெக்ட் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்களே வந்து பார்க்குறீங்க, ப்ராஜெக்டில் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது, ஜேகேவும் வந்துட்டார்.
எல்லாம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நீங்களும் வந்து பார்க்குறீங்க ப்ராஜெக்டை காணும். அண்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணதை வந்து மினிக்கிட்டேயுமே காட்டியிருந்திருப்பீங்க, நான் பண்ணிட்டேன்டி பாத்தியாடி அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவளுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஏன்னா வாழ்க்கையில் முறையாக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம். அதனால அவருமே பரவாயில்லையடி போயின்னு முடிச்சிட்டியடி, நீ தாண்டி என் ஃப்ரெண்டு, இன்றைக்கி பாடுறி அந்த ஜேகே மனசன் எப்படி ஒன்று திட்டுறாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பா. அண்ட் இப்போ வந்து நீங்கள் தேடி பார்க்குறீங்க ப்ராஜெக்ட் இல்லை. அண்ட் மினி வந்து என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறா. என்ன நீங்கள் பதட்டமாக தேடிட்டுருக்கீங்க, ப்ராஜெக்ட் இல்லை. உங்களுக்கு வந்து தேடி தேடி கண்ணி கலங்கிச்சின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுருந்துருப்பீங்க. இப்போது வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஒர்க்கு இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு தேடிட்டுருக்கீங்க, கண்ணில் தண்ணியெல்லாம் கலங்குது. மினியுமே வந்து உங்கள் கூட சேர்ந்து தேடுறா. அண்ட் ஜேகேவுமே கத்துறாரு, எல்லாம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிங்களா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கிறத வந்து அவருமே பார்க்குறாரு. அவருக்கு இன்னுமே கோபமாக வருது. இன்னுமா இவ வந்து கண்டிப்பாக இவ வந்து முடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து இத்தனை நாள் முடிச்சிருந்துருக்க மாட்டீங்க ப்ராஜெக்ட்டு. அண்ட் இப்போ முடிச்சிங்க அப்படிங்கிறது வந்து ஜேகே வந்து நம்பலை. முடிச்சிங்க அப்படின்னா கூட நம்பலை. அண்ட் நீங்கள் தேடுறதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறாரு. அண்ட் மினியுமே எந்திரிச்சு சொல்கிறா, சார் என்னுடைய ப்ராஜெக்ட் இல்லை, காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. அண்டு வந்து ஜேகே சொல்கிறாரு, அவள் ப்ராஜெக்டே பண்ண மாட்டாள், அதில் எப்படி அவள் ப்ராஜெக்ட் காணாமல் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. சார் நான் முடிச்சிட்டேன் சார் ப்ராஜெக்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் அவருமே இத்தனை நாள் நீ ப்ராஜெக்ட் முடிக்கல, கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி 6 மாதம் ஆயிடுச்சு. அண்ட் என்றைக்கும் இல்லை திருநாளில் இன்றைக்கி முடிச்சிட்டேன் நீ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இன்னும் கோவமாக வந்துச்சு. சார் நான் என்னோடய ப்ராஜெக்ட் நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, அதுக்குண்டான ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அண்ட் மினியுமே சொல்கிறா, சார் நான் பார்த்தேன் சார் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அண்ட் ஜேகே அதை நம்பவே இல்லை. அண்ட் மினியுமே சொல்கிறா, சார் அவள் கண்டிப்பாக ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிருக்க மாட்டா சார் அப்படின்ட்டு. அண்டு சாரிடா, பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே எந்த கோழி இருக்கா, குட்டி போபோ எல்லாம் நிறைய இருக்கா, அதனால அதுங்க எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குங்க. ஐம் ரியலி சாரிடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, ஓகேவா? அண்டு அந்த சோயா பொண்ணுமே சொல்லுது, இல்லை சார் அவள் கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டான்ட்டு. கண்டிப்பாக ஆமாம் சோயா, நீ சொல்கிறது தான் கரெக்ட், அவள் கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து இன்னும் ஹர்ட் ஆகிடுச்சு, ஏன்னா உங்களுக்கு அவர் மேலே ஏற்கனவே ஃபீலிங்ஸ் வரியா. அண்ட் அவர் இந்த மாதிரி உங்களை ஹர்ட் ஆகிற மாதிரி சொன்னதுமே உங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் கண்ணில் தண்ணி தான் கலங்கியிருக்கோம், வெளியெல்லாம் வந்திருக்காது, கீழே ஒழுகியிருக்காது. அண்ட் அவர் அந்த மாதிரி சொன்னதுமே உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி ஒழுகவே ஆரம்பிச்சிட்டு. சார் நான் இல்லை சார், நான் கண்டிப்பாக என்னுடைய ப்ராஜெக்ட் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரை நம்பவே இல்லை. இத்தனை நாள் நீ முடிக்கல, இன்றைக்கி என்ன முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கண்டிப்பாக உனக்கு இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது வையன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இன்னும் கோவமே வந்துச்சு. கண்டிப்பாக நான் முடிச்சிட்டேன் சார், அது நீங்கள் வந்து மினியை கூட கேட்டு பாருங்கள். நான் கண்டிப்பாக என்னுடைய ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நான் கிளாஸ்க்கு கொண்டு வந்தேன், கண்டிப்பாக வந்து இந்த சோயா தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு நீங்கள் சோயாவை சொல்கிறீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கும் சோயாவுக்குமே ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஏன்னா இந்த காலேஜ் பியூட்டி அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு காம்படிஷனில் வைப்பாங்களடா, இதில் வந்து சோயா நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த பட்டம் வந்து உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கும். நீங்கள் வந்து குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு வந்திருக்கும். அதனால் அந்த பட்டம் வந்து அந்த ப்ரைஸ் வந்து அவளுக்கு போயிருக்காது, அந்த சோயாவுக்கு. அதனாலவே வந்து சோயா உங்களை ரொம்பவே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஜேகேவுக்குமே வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத, அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாரா எப்போ பார்த்தாலும். அதனால் ஜேகே கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு உங்களை எப்படியாச்சும் பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பா. அண்டு பின்னாடி வந்து சோயா ஜேகே உங்களை திட்டுறதை பார்த்துட்டு சோயா சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பா. அண்ட் அதை பார்த்துட்டு தான் நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அவருக்கு மனுஷன் கடுப்பாயிடுச்சு. நீ என்ன சோயா மேலே பழி போட்டிருக்க, அவன் நல்லா படிக்கிற பொண்ணு, நீ என்ன நல்லாவா படிக்கிற? ஏற்கனவே உனது வந்து 2 அரியர் இருக்குது, சுத்தமாக படிக்கிறதே இல்லை. அண்ட் எதுக்கு தான் நீ காலேஜுக்கு வர? நீ காலேஜ் படிக்கிறதை விட்டுட்டு பேசாமல் வீட்டிலே 2 எருமை மாடு வாங்கி மேய்ச்சிட்டு இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்க நீங்கள் வந்து கத்துறீங்க, போதும் நிறுத்துங்க சார், என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அண்ட் ஜேகே கடுப்பாயிடுச்சு. ஒரு ஸ்டாஃப் கிட்ட நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதவங்களுக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பலார்னு கணத்தில் அரைஞ்சிட்டாரு. கிளாஸஸ் சைலண்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஸ்டாஃப் வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட் மேலே கை வைக்கக்கூடாதுடா காலேஜில். எங்கள் காலேஜில் அந்த மாதிரி தான், ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட் மேலே கை வைக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி தான் உங்கள் காலேஜ்லேயே அதே மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது போல், ஸ்டாஃப் வந்து கை வைக்கக்கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி கை வச்சதுமே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அண்ட்
எப்படி நார்மலாக நீங்கள் வந்து அழுதுட்டு தான் இருந்திருப்பீங்க, இப்போ தேம்பி தேம்பி அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. அடித்த பின்னாடி தான் வந்து அவரே யோசிக்கிறாரு, ரொம்ப ஓவராக பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அழுறது பார்த்துட்டு அவருக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன் சாரி அப்படிங்கிற மாதிரி கிட்ட வர்றாரு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தேம்பி தேம்பி அழுகுறீங்க, இப்படி மூச்சு விடவே கஷ்டப்படுற மாதிரி அழுகும் இல்லையா, மேல் மூச்சு வாங்கி அந்த மாதிரி அழுறீங்க. அவருக்குமே கொஞ்சம் பயமாயிடுச்சு, என்னாச்சு இன்னும் இப்படி அழுகுறா அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் தோணுது. ஆனால் என்ன பண்ண முடியும், அப்படி அழுகுறீங்க. அண்ட் அவருமே கிட்ட வர்றாரு, நீங்களாக பிடிச்சி தள்ளியே விட்டீங்க அவரை. நீங்கள் தள்ளி போங்க, கிட்டே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி. சாரி வயன், நம்ம மெடிக்கல் போல் என்னாச்சு, கொஞ்சம் நல்லா ப்ரீத்தை வந்து கொஞ்சம் நார்மல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி முதுகெல்லாம் தடவி விட வராரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, நீங்கள் அவர் பிடிச்சி தள்ளியே விட்டீங்க. மறுபடியும் தள்ளி போங்க, எல்லாம் உங்களால் தான், எல்லாம் உங்களால் தான். நான் என்றைக்கு உங்களை பார்த்தோன்னா அன்றைக்கி வந்து என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. எதுவுமே சரியில்லை, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, அதுவும் முக்கியமாக உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவர் முன்னாடியே வந்து திட்டுறீங்க. கிளாஸ் முன்னாடி உங்களை என்றைக்கு வந்து நான் பார்த்தோன்னா அன்னையிலேருந்து எனக்கு கெட்ட நேரம் தான். எனக்கு உங்கள் கூட வாழவும் பிடிக்கல, அதுவும் முக்கியமாக உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படின்றீங்க. ஏன்னாக்கா இவ்வளோ நாள் உங்களுக்கு ஃபீலிங்கெல்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த மனுஷன் வந்து அடிச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசினார் இல்லையா, அதெல்லாம் கேட்டதுமே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் எதுக்கு நம்மளை நம்பாத ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ஒரு பாசமாகவும் நடந்துக்கிறது இல்லை. நம்மளுக்கும் அவருக்கு எப்படி, அவருக்கு நம்மளை வந்து எப்படியும் பிடிக்க போகிறது கிடையாது. நம்ம மட்டும் எதுக்கு ஒன் சைடாக லவ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டிங்க. நம்ம வந்து இனிமேல் அவங்க கூட சேர்ந்து வாழவே கூடாதுடா, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும், எவனையுமே இனிமேல் வந்து லைஃப்பில் நினச்சி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. அண்ட் சொல்கிறீங்க, உன்னை கல்யாணம் பண்ண இல்லையா, அது என்னோடய தப்பு தான். அண்ட் இப்போவே நான் சொல்கிறேன், கண்டிப்பாக என்னுடைய பேரண்ட்டு கிட்டே போயிட்டு நான் உனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அண்டு நம்ம மீட் பண்ணிக்கிறது இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் கையில் ரிங்கு போட்டிருப்பீங்களே, வெட்டிங் ரிங்கு, அதை கழட்டி அவர் மூச்சிலே தூக்கி போட்டு போயிட்டீங்க. அண்ட் ஜேகேவுக்கு இப்போ தான் தோணுது, நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு பண்ணிட்டோம், அவர்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக சாரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் வந்து சாரி சொன்னால் ஏற்றுப்பீங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அண்ட் அவருக்கு வந்து உங்களை பற்றி ஒன்றும் முழுசாக தெரில போல் மனுஷனுக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொல்லிட்டு பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. வீட்டுக்கு போன நீங்கள் அவ்வளோதான். வீட்டுக்கு போன நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, உங்கள் பேரண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்க இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அண்ட் உங்கள் பேரண்ட்டுக்கு உங்களன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரே பிள்ளை பொத்தி வளர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி கை கூட நீட்டி அடிச்சுருக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன தான் ராவடி பண்ணாலும். அண்ட் எல்லாத்தையும் தாங்கி தான் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஜேகே கை நீட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்றதுமே அவள் தான் அவங்களுக்கே வந்து மனசு விட்டு போயிட்டாங்க. சரிம்மா நீ கிளம்பி வா, இதுக்கு மேலே நான் என்ன ஆகுது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். உங்கள் அப்பா உங்கள் அம்மாவோ பயங்கர கடுப்பில் இருக்காங்க, பயங்கர கோவம், எப்படி என் பிள்ளை மேலே அவங்க கை வைக்கலாம், நான் பேசிக்கிறேன். வயன் நீ பயப்படாதடா செல்லக்குட்டி, அம்மா இருக்கேன்டா, தாய் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் அப்போவே லாயருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டைவர்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் பொட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்க. அண்ட் ஜேகேவுமே வந்து ஈவினிங் தான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. வீடு சைலண்ட்டாக இருக்குது. என்ன இது சைலண்ட்டாக இருக்குது வீடு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. வீடே என்னது, உங்கள் ரூம் வந்து ஃபஸ்ட்டு தட்டி பார்க்குறாரு, நோ ரெஸ்பான்ஸ். அப்புறம் கூப்பிட்டு பார்க்குறாரு, நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா எல்லாம் காலி கிடக்குது. கபோர்டு காலியாக கிடக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் காலியாக கிடக்குது. என்னடா இது எதுவுமே காணும் வயனுடைய திங்ஸு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து உள்ளே பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் பொருள் ஒன்று கூட இல்லை, இன்க்ளூடிங் ஒரு வேஸ்ட் பேப்பர் கூட விட்டு போனீங்க. அது கூட நான் இதுக்கு நான் வேணாம் அப்படிங்கிற வீட்டில் என்னுடைய வேஸ்ட் பொருள் கூட இருக்கக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் வேஸ்ட் பொருளை கூட மூட்டை தூக்கி போய் குப்பையில் தான் போட்டு போயிருப்பீங்க. அந்தளவுக்கு பயங்கர கடுப்பில் இருக்கீங்க நீங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் பெட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கே கிளம்பியிருந்திருப்பீங்க. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு ஜேகேவுக்குமே தோணுது, கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஓவராக போயிட்டு போலையே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதே மாதிரி உங்கள் பேரண்ட்டுக்கு வந்து ஜேகே அப்போ தான் கால் பண்ணிட்டாரு, வய நாங்கள் வந்தாலா அப்படின்ட்டு. அண்ட் அவங்களுமே சொல்கிறாங்க, ஆமாம் என் பொண்ணு என் வீட்டுக்கே வந்துட்டாப்பா, இனிமேல் என் பொண்ணு வந்து உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதனால் டிவோர்ஸ்க்கு நாங்களும் வந்து லாயர்கிட்ட பேசியாச்சு. அண்டு அவள் ஆல்ரெடி கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டா. அண்ட் அதே மாதிரி நோட்டீஸ் வந்ததும் நீங்கள் கையெழுத்து போட்டு மியூச்சுவலாக வந்து 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஜேகேக்கு ஹார்ட்டே உடஞ்சி போச்சு. ஏன்னா அவருக்குமே வந்து உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சுருந்துருக்கோம். பட் நீங்கள் வந்து இந்த சேட்டை பண்ணுறது காலேஜில், வீட்டில் தான் சைலண்ட்டாக இருப்பீங்க, காலேஜில் போனால் பயங்கர சேட்டை. அண்ட் அதுக்கும் மேலே வந்து காலேஜ் பியூட்டி வரையா, உங்கள் பின்னாடி 10 காலேஜே மொத்த காலேஜும் உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருக்கோம். லாக்கரில் ஸ்நாக்ஸ் வைக்கிறது, லவ் லெட்டர் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜேகே முன்னாடியே உங்களை பற்றி வர்ணிச்சு எல்லாம் பேசினே இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அதனால தான் வந்து அவர் உங்கள்கிட்ட கொஞ்சம்
நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிருப்பார். பட் இப்படி ஆகி போச்சா, அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் லைஃப்பும் போச்சா அப்படிங்கிற மாதிரி தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. அண்ட் அவருக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அவர் பண்ணது தப்பு, அவ்வளோதான். நீங்களும் வந்து அவரை விட்டு வேறு போயிட்டீங்களா. அண்ட் அவருமே வந்து எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் தனியாக தான் இருக்கணும் போலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே இருக்காருடா. அண்ட் இதோட இந்த எஃப்எஃப் இல்லை ஒன் ஷாட்டு, சாரி எஃப்எஃப் வாயில் வந்துச்சு, ஐம் ரியலி சாரிடா. ஒன் ஷாட்டு பிடிக்கிற எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் வாய்ஸ் கன்றாவியாக தான் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னாக்க வீடு ரோடு பக்கத்தில் இருக்குடா. ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு சேனலில் சொல்லியிருந்திருப்பேன், நம்ம வீடு வந்து ரோடு பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் நான் இருக்கிறது வந்து சிட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் வில்லேஜ் தான்டா. நான் வந்து வில்லேஜ் தான், படித்தது எல்லாமே சிட்டியில் தான் படித்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் வில்லேஜ் வந்தாச்சு அப்படி இல்லை, படித்தது ஹாஸ்டலு. அண்டு இப்போ வந்து ஒர்க்கு எல்லாமே வில்லேஜ்லேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒர்க் பண்ணல, ரிசைன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ கொஞ்சம் வீட்டில் தாண்டா இருக்கேன். அதுக்காக தான் கை காலம் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து நான் பாட்டு கதை சொல்லி உட்காந்துருக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை, எனக்கு மன வருத்தமாக இருக்குது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பை, டேக் கேர்.